ரோம பேரரசும் மௌரிய பேரரசும் பண்டைய உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாகரிகங்களாக விளங்குகிறார்கள். ஆனால் அவர்களின் வலிமைகள் வெவ்வேறு திசைகளில் வெளிப்பட்டன. ரோம பேரரசு ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் பரவி அதன் உச்சகட்டத்திலே 70 மில்லியன் மக்களை ஆட்சி செய்தது. அவர்களுக்கு துறை சார்ந்த இராணுவம், மேம்பட்ட கட்டமைப்புகள் மற்றும் நீண்டகால அரசியல் அமைப்புகளும் இருந்தன. மௌரிய பேரரசு சந்திரகுப்த மௌரியர் மூலம் நிறுவப்பட்டது. இது இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பாலான பகுதிகளை ஆட்சி செய்தது. அசோகரின் ஆட்சியிலே இது உச்ச நிலையில் 50 மில்லியன் மக்களை ஆட்சி செய்தது. புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு அசோகரின் கீழே மௌரிய அரசு அரசியல் நெறிமுறை, சமூக நலன் மற்றும் அழிவில்லா மதநிலைகள் ஆகியவற்றை முன்னிறுத்தியது. ரோமர்கள் படைத்துறை, பொறியியல் மற்றும் சட்டத்துறையில் சிறந்து விளங்கினாலும் மௌரியர்கள் நெறிமுறைகளிலும் பொருளாதார கட்டுப்பாட்டிலும் சமுதாய மாற்றத்திலும் சிறந்து விளங்கினார்கள். பெரிய பரப்பளவு, நீண்டகால ஆட்சி மற்றும் மேற்கத்திய நாகரிகத்தில் தாக்கம் ஆகியவற்றிலே ரோம பேரரசு மேலோங்கியது என்றால், மௌரிய பேரரசு தத்துவம், ஆன்மீகம் மற்றும் சமூக நீதியின் அடிப்படைகளை இந்தியாவின் கலாச்சாரத்தில் உறுதியாக்கியது. எனவே வலிமை என்பது வெறும் படை அல்லது நிலத்தில் அன்றி மனித மதிப்புகளிலும் இருக்கிறது என்பதை இருவரும் காட்டுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.